ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது நம்மளுடைய ராணி வார இது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகும். ஆக ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு திங்கக்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துடலாம். மேசராசியில் சூரியன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது பகவான், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, புதன், செவ்வாய். இதுதான் இந்த வாரம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. பொதுவாகவே இந்த கிரகங்கள் சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். ஆக இந்த கிரகங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இந்த பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வழக்கம் போல் இந்த வாரமும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார். ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறது. இந்த சூரியன் இருந்தாலே நமக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். இனம் தெரியாத பயம், பீதி, மனக்குழப்பம் இருந்தால் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வர்றது வரட்டும், பார்ப்போம், எதையும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சூரிய பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. அது இது சித்திரை மாதம், அந்த சித்திரை உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக இந்த வாரத்தில் எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், நிதி நிலைமைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் சுக்கிரனே இருக்கார். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்க, நான் பேச்சின் மூலமாக தான் எனக்கு ஏர்னிங் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் இருக்குது. வழக்கம் போல் ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கார். 11ல் இருக்கக்கூடிய ராகு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுவார். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமானு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ரூபத்தில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல, சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் முருகனையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். சுக்கிரன் வந்தாலே உங்கள் ராசிநாதன் வர்றதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம், அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அது மட்டும் இல்லை, வழக்கம் போல் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்காங்க. ஆக சூரியன், சனி, புதன் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகும். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், சின்ன ஆசையாக இருக்கலாம், பெரிய ஆசையாக இருக்கலாம், எல்லா விதமான ஆசைகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும், ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபியூச்சரில் நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்குது.
அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், அது மட்டும் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்குறது, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம், அடக்கி வாசிங்க. லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பொதுவாக நீங்கள் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷேராக இருக்கட்டும், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. பெரிய லெவலில் கேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு யூக வணிகங்கள் அத்தனையுமே கை கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம்னு சொல்லணும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப நாளாக வேலை வாய்ப்புகளை பெருசாக எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு சனி, அவரோடு செவ்வாய், அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறது, யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லிங்க்கு கிடைக்கும். அது இல்லாமல் பெருசாக எனக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கு, காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கும். அந்த நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரராலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபீல்டில் நல்ல ஒரு ஏர்னிங், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியிலே குரு இருக்கார். இறை அருள் உங்களுக்கு இயற்கையாக உண்டு. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும். பெரிய லெவலில் உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகமாக இருந்தாலும் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த வாரம் நீங்கள் பெண்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க செலவு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரம் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நான் ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், அல்லது ரெடி பில்டிங் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நல்லா இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. ஸோ எந்த வாரம் துர்க்கையையும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். பெண்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் வருமானங்கள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த காரியங்கள் நல்ல விதமாக இந்த வாரம் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு. அது லாங் ஜேர்னி யாரெல்லாம் போகணும்னு நினச்சிங்களோ நல்லா இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. அதுக்கு வேலை இருக்கான்னா கண்டிப்பாக ஜாப் நல்லா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். அடக்கி வாசிங்க, யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வராது. யாருக்கும் சுருட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் ஒரு இடைக்கு 2 இடவாய் யோசித்து நல்லா செயல்படுங்க. ஸோ இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல.
உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, எதிரிகளை ஜெயிப்பீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே பிரம்மாவையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது அடைக்கி வாசிங்க. 8நாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஆகையனால இனம் தெரியாத கவலை, பீதி, மனக்குழப்பம் இதுவும் இந்த வாரம் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நிதானமாக இருங்க. வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் அல்லது நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோற்றம் சரியாக இல்லை. அதனால் இந்த வாரம் வேலையில் எந்த ஜாபில் இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது லே ஆஃப் பண்ணுறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால எவ்வளோ தான் வேலையில் எஃபர்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் குறைவு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பொறுமை நிதானமாக இருங்க. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிட்ஸ் அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், நன்மை இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனமும் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்தவர்களையே கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகளுக்கு, பிஸ்னஸ்லேயுமே பார்ட்னர்ஷிப்போடு தகராறு இருக்குது. ஆக லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போத் ஆர் சைட் ப்ராப்ளம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதனால் பொறுமை நிதானமாக இருங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்தில் கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அப்பா இருந்தால் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு. பொதுவாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். பட் அதே சமயத்தில் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை விட்டு நடக்கும். இதில் எல்லாம் பிஸ்னஸை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சில பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம், சிந்தனை உருவாகும். அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுவுமே நிறைய போராட்டங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே ஃபேவரபுளாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தோற்றம் எதுவும் சாதகமாக இல்லை. இந்த வாரம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வாக்கும் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மோர் தென் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது, வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது.
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த வாரம் அப்பா இருந்தால் அப்பாக்காக செலவு பண்ணுங்கள், சகோதரர் இருந்தால் சகோதரருக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது நெருங்கிய உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை இந்த வாரம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ஃபீல்டில் உங்களுக்கு சேல்ஸு அதுக்கு தகுந்த வருமானம் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு, ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படும். அது ஸ்கேனுக்கோ எக்ஸ்ரேக்கோ இசிஜிக்கோ எம்ஆர்ஐக்கோ கட்டுப்படாது. அதனால் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரம் முழுவதும் யாருக்கும் பெருசாக லோன் கொடுக்கறது கடன் கொடுக்கறது வேண்டாம். நீங்களும் கடன் வாங்குறத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகர் பெருமானையும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்கள் 8ஆம் இடத்தை சனி வேற பார்க்குற. 8 அப்படின்னாலே தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அது இல்லாமல் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற வாரமாகவும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. கொலீக்ஸ் மட்டும் இல்லை, சுப்பீரியர் யாரெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்பியிருக்கீங்களோ அவங்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சபார்டினேட்டும் உங்களுக்கு ஒபே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறையும். ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, பொறுமையாக இருங்க, யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. நீங்களே உங்கள் வேலையை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். ரொம்ப அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. இந்த வாரம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வளர்ப்பு பிராணிகள் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நல்ல வேலையாட்கள், திறமையான ஸ்கில்டு லேபர்ஸு யாரையும் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் பண்ண முடியலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் துலாம் ராசியில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்லேயும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருந்துகிட்ருக்கு பிஸ்னஸில். ஸோ இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமியும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன், ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கெரியரை நீங்கள் நல்லா பண்ணுங்கள், எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ அவங்க லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிருக்கோ இந்த வாரம் ரீயூனியன் ஆகும். இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. அதனால் பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. கூடிய வரைக்கும் எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலே குறிப்பாக இந்த வாரம் சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க.
ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மைகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரகநிலைகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சுமார். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாபாவுடைய வழிபாடும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. குரு சனி 2 பேரும் உங்கள் ராசியை பார்க்குறது தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனை மனநிலைக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த்லேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறது, ராகு இருக்கிறது, ரெண்டுமே விசேஷம்தான். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். குறிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அல்லது வரும். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஃபீல்டில் இந்த வாரம் நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. நம்முடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரனே இருக்கிறது, வேலை உண்டு. பட் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எஃபர்ட்டு கொடுக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலையில் சைன் பண்ண முடியும். இல்லைன்னா வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுடைய பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெருசாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யூக வணிகங்களில் குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன் அதிலெல்லாம் அடைக்கி வாசிங்க. ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், பொறுமை. அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த வாரத்தில் பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா சிறப்பாக இல்லை, அடைக்கி வாசிங்க. இந்த வாரம் முழுவதும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, பேச்சுவார்த்தைகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி, சூரியன், செவ்வாய், புதன் அப்படி மாறுபட்ட கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே அவர் டிலே பண்ணுவார், காலதாமதப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சோம்பேறித்தனத்தை உருவாக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது, யோசித்து செய்யுங்க. ஸோ சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. லைஃப்பில் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்ட் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு அதை நீங்கள் முடிவு பண்ணி அது பிரகாரம் நீங்கள் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பார்க்குற போது இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ வேலை உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருக்கிறவங்களும் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ என்னெல்லாம் வேலையில் எதிர்பார்க்குறீங்களோ ஹைக்கோ அத்தனையும் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக நம்ம லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், அல்லது லோன் கிடைக்கும். லோன் வாங்கி என்ன பர்பஸ்க்காக இடமோ, மனையோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, காரோ, வீட்டு உபயோகப் பொருட்களோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது. இந்த வாரம் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, கடன் கொடுக்காதீங்க, அந்த பணங்கள்லாம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே எவ்வளோக்களவு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோக்களவு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களோட ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு, உங்கள் ராசியை குரு பார்க்கறது, உங்களுக்கு இறையறல் பரிபூர்ணமாக இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ அடக்கி வாசிங்க. வருமானங்கள் இருக்குது, பட் பேச்சினால பிரச்சனையே இருக்குது. பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸோ ப்ராஃபிட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக நீங்கள் வேலை வாய்ப்புகளில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, அத்தனை பேரும் ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லாமல் போயிடும் உங்கள் ஜாபில். அது மட்டுமல்ல, வேலையில் நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கோ வெளியேறுவதற்கோ அல்லது உங்களை தூக்கி விடுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. வேலையில் யாருக்காகவும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக இந்த வாரம் செய்யுங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருசாக உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் சுப்பீரியரும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. பட் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் வாழ்க்கையில் சந்தோஷம், நன்மை அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சனி, அவரோடு செவ்வாய் புதன் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் சிந்தனைகள் இருக்குது. அதிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தேடுங்க, ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக பிஆருக்கும் கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட்டுக்காக வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுமா, கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரையெல்லாம் பெருசாக நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரமாதம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சராசரி ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸு அல்லது ஹைக்கு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடல் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்ன காரணத்துக்காக கடன் வாங்கல அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் உண்டு.
ஸோ லவ் அஃபேர் இருக்க வழியே லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.